இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி வச்சுருந்திங்கன்னா, தூள் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சோன்னு போட்டு அரைச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெட்டியான ஒரு மாவு பக்குவத்தில் வந்து அரைச்சிக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேன் கேக்கை வந்து நம்ம சுடுறது தான். தோசை மாதிரி ஒரு இட்லி குட்டி தோசை சுடுவோம்ல, அந்த மாதிரி தான். இதை வந்து தோசைக்கல்லே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேன் கேக்கு அந்த இது பேன் இருந்துச்சு. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற்றிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா கீ தடவிக்கிட்டேன். ஸோ கீ தடவ இருந்தால் தடவலாம், இல்லை ஆயில் வந்து சேர்த்துக்கிறா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து கீயை வந்து தடவி விட்டுட்டேன் வந்து பேன் கேக்கு இது மேலே. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் தடவிருக்கும். அதே மாதிரி மேலே லேசான ஒரு ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா மேலாக வெந்துருச்சு, அதனால் திருப்பி போட்டாச்சு. டேஸ்டியான, ஹெல்த்தியான, சூப்பரான நம்மளுக்கு பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட ஹனி ஊற்றி சாப்பிட்றா இருந்தால் சாப்பிட்லாம், சாக்லேட் போட்டு சாப்பிட்றா இருந்தால் சாப்பிட்லாம். நம்மளுக்கு சாக்லேட் வந்து உருகலை, ஸோ கெட்டியாக தான் இருந்துச்சு, சாக்லேட் கட்டியாக இருந்துச்சு. ஸோ அதை மேலே வச்சு பாப்பா சாப்பிட்டுட்டாங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.